ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல சித்தார்த்த தான் காட்டுறாங்க. அவன் இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு நான் வெளியூர் போறேன், ஆஃபீஸ் விஷயமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரோகிணியை எமோஷ்னலா கண் கலங்கி பார்த்துக்கிட்டே போவான். இதெல்லாம் பார்க்கும்போது ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். அதோட இங்க வேலு சசிகிட்ட பேசிட்டு இருக்கான். நான் தான் உங்ககிட்ட எவ்வளவு நேரமா சைன் கேட்டுட்டே இருக்கேன், ஆனா நீ போடவே மாட்டேன், இந்த பேப்பர்ல சைன் போட போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே உனக்கு போடாம நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பேப்பரை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறா. உடனே ரோகிணிக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஐயோ படிச்சா எல்லாமே தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு வேலுமே பயப்படுறான். என்ன சசி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்ல வேலு, நான் யாரு பேப்பர் கொடுத்தாலும் கண்டிப்பா சைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பண்ணிட்டு இருக்கா. சோ இது எல்லாத்தையுமே வீட்டுல இருக்கிறவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேலுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அப்படி நீ நம்பலன்னா நீ இதுல சைனே போட வேணாம்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுவான். இங்கே சீமா, ரோகிணி, மனோரஞ்சனி 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சசி அந்த பேப்பரை மட்டும் படிக்காம சைன் போட்டானா இந்த மட்டும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க கரெக்டா வேலு வரான். வேலுவை பார்த்துட்டு வேலு நீ அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கூப்பிடுறா. அப்போ இதை கவனிச்சுக்கிட்டு சீமாவும் மனோரஞ்சனியும் அப்படியே ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆமா, நீ அவள்கிட்ட சைன் வாங்கலையா அப்படின்னு கேட்டா, நீயும் பார்த்துட்டு தானே இருந்த, நான் சைன் வாங்கலான்னு போனேன், கடைசியில அவ பேப்பரை படிக்க போயிட்டா, அதனாலதான் நான் தடுத்து நிறுத்திட்டேன், நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் அவள்கிட்ட வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அதோட இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது போல. ஸோ அதனால அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஸ்வீட்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்மளோட ரோகிணி மட்டும் தனியா இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்து வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அதை விட இங்க சசியை தான் காட்டுறாங்க. அவளும் வீட்டுக்கு ஏதோ ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதரை வர சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா வேலு இந்த சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மல்லு கட்டுறான். உடனே அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சைன் போடுறதுக்காக போறா. அப்ப நிறைய பசங்க எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்ததுனால அவ சைன் போடாம வாங்க வாங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்டு கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கடுப்பாவது, ஐயோ சைன் போடுற நேரத்துலதான் இந்த பசங்க வரணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கடுப்பாக்குறான். அதோட எல்லா பசங்களையுமே கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றா, ஒன்னா மாடியில போயிட்டு ஜாலியா பட்டை விட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற ரோகிணி கடுப்பாயிட்டு வேலுட்ட கண்ணால பேசிட்டு இருக்கா. உடனே அவங்க கிட்ட சைன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேலுவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கண்ணை காட்டிட்டு உடனே என்ன பண்றா, பேக் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் போறேன் இந்த வீட்டை விட்டு அப்படிங்கிற மாதிரி நிக்கிறான். உடனே இதை பார்த்த சசி, உனக்கு என்ன பைத்தியமா, எனக்கு இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, ஆமா என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லை, ஒரு பேப்பர்ல சைன் பண்ணி கேட்டா அதுக்கு அவ்வளவு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இதான பிரச்சனை, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணு முன்னாடியே அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ல சைன் பண்ணி அவகிட்ட கொடுத்துட்டு அவ ஜாலியா போய் விளையாண்டுட்டு இருப்பா. அப்பாடா நம்ம வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலுவும் போயிடான். இதை பார்த்த ரோகிணிக்கும் மனோரஞ்சனிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கட்டி பிடிச்சிட்டு அவங்களோட சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப சீமா சொல்லிட்டு இருக்கா, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு, இதுதான் நல்ல சமயம், இந்த விஷயத்த நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துட்டே போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ரோகிணி சொல்றா, இல்லக்கா அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர் என்னோட கையில வந்துகிட்டோம், அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலையை பார்க்கறதுக்காக போறா. வேலுவும் அவளை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா நிக்கிறான். உடனே அவ சொல்றா, என்ன சைன் வாங்கினியா இல்லையா அப்படின்னு கேட்கிறா. உடனே அவளும் வாங்கிட்டேன், இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பேப்பர் எல்லாமே இனிமே உன் கைக்கு வந்துடும், இந்த வீடை உன் குடும்பத்துக்கே நான் எழுதி வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகி எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், நீ எப்ப என்ன கல்யாணம் பண்றியோ அப்பதான் அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவளுக்கு பயங்கர ஷாக். ஐயோ என்னடா அது இப்படி குண்டை தூக்கி போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதோட அவளும் வேற வழியே இல்லாம, ஆமா இவ்வளவு பெரிய விஷயத்த நீ எனக்காக பண்ணும் போது நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன கண்டிப்பா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக சும்மா சொல்லி வைக்கிறா. அதோட இங்க சசியை தான் காட்டுறாங்க. அவ என்ன பண்றா, பாத்வாஜ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே மட்டம் தட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு செம்மையா கடுப்பாகுது. இதுக்கப்புறம் நீங்க யாரும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளில தகல பாக்குறா. உடனே அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளோட வேலு வரா. என்ன சசி இப்படி பண்ற, இந்த வீடு உனக்கே சொந்தம் இல்லை, அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் எப்படி நீ வீட்டை விட்டு வெளில துரத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. இதை சொன்ன உடனே சசிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன வேலு உனக்கு என்ன பைத்தியமா, இந்த வீடு என்னோட பேர்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நேத்து வரைக்கும் இந்த வீடு உன்னோட பேர்ல இருந்துச்சு, ஆனா இப்ப அப்படி கிடையாது, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க இந்த பாத்வாஜ் வீட்டுல இருக்கிறவங்க அவங்கதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே இவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. இது நடக்கவே கூடாது, என்ன உளற அப்படின்னு சொன்னா, இந்த பேப்பரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு
அத குடுக்குறான். அத படிச்சு பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. "அப்ப என்ன ஏமாத்திட்டியா ராஸ்கல்? எதுக்குடா அப்படி பண்ண? உன்ன எவ்ளோ நம்புனேன். என்னை இப்படி துரோகம் பண்ணிட்டியே!" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறா. கோவப்பட்டு அப்படியே பைத்தியக்காரி மாரி கத்துறா. "ஆமாடி அப்படிதான் பண்ணுவேன். எனக்காக நீ பெருசா என்ன பண்ணிட்ட? நீ எல்லாரையும் கஷ்டப்படுத்துனல்ல, அதான் இப்போ உனக்கே வந்து இந்த நிலைமை. போ போ வீட்ட விட்டு வெளில போ" அப்படின்னு சொல்லிட்டு அவள பிடிச்சு கழுத்த பிடிச்சு வெளில தள்ளுறான். அப்ப கரெக்ட்டா மனோரஞ்சனி வந்துட்டு நல்லா வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்கா. "உனக்கு நல்லா வேணும்டி. எங்களோட சொத்து, பத்து எல்லாத்தையுமே புடுங்கிக்கிட்டு எங்கள வந்து எவ்ளோ கஷ்டப்படுத்தியிருப்ப. இப்ப பாத்தியா உன் கூட இருந்தவனே உன்னை ஏமாத்திட்டான். வீட்ட விட்டு வெளில போ" அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமும் கை கோர்த்து அவள வந்து வாய்க்கு வந்தபடி பேசி கழுத்த பிடிச்சு வெளில தள்ள பாக்குறாங்க. சந்தீப் வந்து அவளோட பேக் எல்லாம் தூக்கி போட்டுட்டு "போடி வெளியில" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே சசி வந்து அப்படியே வந்து நடிக்க ஆரம்பிக்கிறா. அழுது புலம்புறா. "ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன எல்லாரும் வீட்டை விட்டு வெளில துரத்திடாதீங்க. நான் இந்த வீட்டோட மருமக தானே. என்னை மன்னிச்சிருக்க ப்ளீஸ், தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழுது கெஞ்சுறா. ஆனா யாருமே அவளோட பேச்சை வந்து மதிக்க கூட மாட்றாங்க. உடனே இவ என்ன பண்றா, அவளோட ஆயுதத்தை எடுக்க ஆரம்பிக்கிறா. ஆமா, சீமாவோட குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு, "இந்த குழந்தைக்கு நான் தானே அம்மா, இந்த குழந்தைய நீ என்கிட்ட கொடுத்துட்டல்ல, அப்ப நான் போகணும் அப்படின்னா இந்த குழந்தைய தூக்கிட்டு நானும் போயிடுவேன். இது உனக்கு பரவாயில்லையா சீமா? சொல்லு, உன் குழந்தை வெளியில போய் கஷ்டப்படணும்னு நினைக்கிறியா? இந்த குழந்தை இங்க இருக்கணும்னா நானும் இங்க இருக்கணும். எப்படி முடிவு?" அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது சீமா வந்து அழுதுட்டே பார்த்துட்டு இருக்கா. உடனே வேலு சொல்றா, "இந்த இந்த பாரு சசி, இன்னும் நீ ஏமாளியாவே இருக்க. இந்த பாரு, ப்ராப்பர்ட்டி பேப்பர்ல சைன் வாங்கும் போதே இந்த குழந்தை சீமாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுல எழுதி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து தான் நீ சைன் பண்ணிருக்க. அதனால இந்த குழந்தைக்கும் உனக்கும் இனிமே எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இந்த குழந்தை சீமாக்கு மட்டும்தான்" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான். சொன்ன உடனே வந்து சீமாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே சசி அப்படியே முறைச்சிக்கிட்டே போயிட்டு, அந்த குழந்தைய வந்து "எப்படி என்கிட்ட பறிச்ச? இப்ப என் குழந்தைய குடுறி" அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறா. இன்னொன்னு பக்கம் வேலு வந்து அவ வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. "என்னை இப்படி ஏமாத்திட்டியடா பொறுக்கி" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. இன்னொன்னு பக்கம் பாட்டி வந்து அவளை வந்து அப்படியே பிடிச்சி இழுத்து கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. "இவ்வளவு நாள் எங்களை எவ்வளவுதோ கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தின, எங்க இந்த வீட்டோட வாரிசையுமே வந்து அவ்வளவு காயப்படுத்தின. இப்போ உன்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு சொல்லு? இந்த வீட்டை விட்டு நீ போறது தாண்டி உனக்கு வந்து நாங்க கொடுக்குற தண்டனை" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு நெரிக்க போறாங்க. அதோட திட்டி விட்டுட்டு, "உன்ன பார்க்கவே அசிங்கமா இருக்க போடி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்துடுறாங்க. அப்ப வந்து அ என்ன பண்றாங்க, எல்லாரும் அஞ்சலி பாப்பா தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. "நம்மளோட சந்தோஷம் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ரோகிணி வந்து கண்ண காட்டுறா, "சசிய வெளில தள்ளு" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவனும் நடந்து போறான். உடனே சசி வந்து அவன ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, "எனக்கு தெரியும், நீ வந்து என்ன அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டல்ல. நான் வந்து இங்கேயே இருக்கிறேன் வேலு" அப்படின்னு சொல்றா. "போடி வெளியில" அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். உடனே காலை பிடிச்சு கெஞ்சிரா, கட்டி பிடிச்சிட்டு அழுவுறா. "என்னை வந்து விட்டுறாத ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் வந்து என்ன பண்றான், அவளை அலைக்கா தூக்கிட்டு அப்படியே வீட்லேருந்து அப்படியே தூக்கி வெளில போட்டுட்டு, "பாய் பாய் செல்லம், இனிமே உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறான். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சசியை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. "இவ இந்த குடும்பத்தை என்னெல்லாம் பண்ணா, அதனாலதான் கடவுளே பார்த்து இவளுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு" அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து மொத்த குடும்பமும் கடவுள் முன்னாடி நின்று ரொம்ப ப்ரே பண்ணிட்டு சந்தோஷப்படுறாங்க. நம்மளோட வீடும் சரி, நம்மளோட குழந்தையும் கையில கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வேலுவும் ரோகிணியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இங்க ரோகிணியும் ஆனந்த கண்ணீர்ல அப்படியே அழுதுட்டு இருக்கா. நம்ம கஷ்டப்பட்டு நம்மளோட குடும்பத்தை காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.